மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இன்னைக்கு உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, சிம்கோ அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. வேலை என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை வந்து 52 வேக்கன்சி இருக்குங்க. 52 வேக்கன்சிக்கு ஆட்கள எடுக்க போறாங்க. சரிங்களா? செம்ம சம்பளங்க. பெண்களுக்கு முதல் உரிமை தரப்படும் அப்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கடன்னு எடுத்துக்கோங்க. என்ன வேலைக்குன்னா சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர், கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், கிளர்க் வேலைக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு. நீங்க 10th படிச்சிருந்தாலும் ஓகே, 12th படிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. யார் என்ன படிச்சிருந்தாலும் எல்லாத்துக்குமே வேலை இருக்குங்க. அதனால கடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்க. நல்லபடியா நம்ம வந்து செட்டில் ஆகக்கூட வேலை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே செட்டில் ஆகி நல்லபடியா குரோ ஆகலாம். சரிங்களா? அதே மாதிரி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு 12 வேகன்சி இருக்குங்க. 12 வேகன்சிக்கு உங்களுக்கு சம்பளம் 7,200 இருந்து 28,200 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்குமே வேகன்சி இருக்கு. அது என்னடா கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்னு தானே கேக்குறீங்க. இதுக்குமே 20 வேகன்சி இருக்குங்க. நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே. உங்களுக்கு சம்பளம் 6,200 இருந்து 26,200 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக கிளர்க் வேலைக்குமே ஆட்கள் எடுக்குறாங்கங்க. கிளர்க் வேலைக்கு சம்பளம் எவ்வளோ அப்டின்னா, ஆ 5,200லேருந்து 20,200 தரோம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும்பா. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்குமே நீங்க 10th பாஸ் ஆயிருந்தா போதும். 12th பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே. ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே. சம்பளம் 5,200லேருந்து 20,000 வரைக்கும் தரோம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா, நீங்க வந்து வாங்குன மார்க் நீங்க காலேஜ் படிக்கிறப்ப வாங்குன மார்க் வச்சு தாங்க உங்களுக்கு வேல. 60% மார்க் வாங்கியிருக்கீங்கப்பா அப்படின்னா, கடன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்பல்சரியா வேலை இருக்குங்க. ஓகேங்களா? இது போக ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். பெர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி அந்த ரிட்டன் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ்க்கு 30 மார்க்கு, மேத்ஸ்க்கு 25 மார்க்கு, சயன்ஸ்க்கு 25 மார்க்கு, கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட்க்கு 20 மார்க்கு. இப்போ டோட்டலா இவ்ளோ கேட்பாங்க. சரி. இது போக நான் ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. ஃபீஸ் பே பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஜெனரல் கேட்டகரி, யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கெல்லாம் ரூ. 500. எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு ரூ. 250 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி இதுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் நான் போடணும் அப்படின்னா, எந்த அட்ரஸ்க்கு போடணும் தானே கேட்குறீங்க? அக்கவுண்ட் நம்பர், நேம் குடுத்துருக்காங்க. அக்கவுண்ட் நேம் வந்து சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அக்கவுண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் பேங்க் நேமு, பிரான்ச் எல்லா டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்கான டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. இதுல நீங்க சப்மிட் பண்றம்போது, எந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆன்லைன் மூலியமா இதுக்கு அனுப்ப முடியாதுங்க. நீங்க வந்து கொரியர் பண்ணணும், இல்ல போஸ்ட் மூலியமா தான் அவங்களுக்கு நீங்க இந்த இத அனுப்பணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 20/1/2026க்குள்ள கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு. சரி அட்ரஸ் என்ன? சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி நம்பர் 35 ஃபர்ஸ்ட் வெஸ்ட் கிராஸ் ரோடு நியர் கவர்மெண்ட் லா காலேஜ் காந்தி நகர் வெள்ளூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் போட்டு அனுப்பணும் அப்படின்னா ஜெராக்ஸ் மட்டும் தாங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் மட்டும் தான். எஸ்எல்சிசி சர்டிஃபிகேட்டு, ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, யூஜி டிகிரி, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அனுப்பிச்சு விடுங்க. சரிங்களா மக்களே? வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. லிங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். ஃபுல்லாவுமே செக் பண்ணி பார்த்துட்டு படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. சரி சிலபஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஜெனரல் நாலேஜ், மேக்ஸ், இங்கிலீஷ் அதுக்கான சிலபஸ் தாங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ், கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா? இந்த கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல கோஆப்பரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியா கோஆப்பரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியாவ பத்தி தான் நெறைய கொஸ்டின்ஸ் இங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ்லயுமே அவங்க குடுத்துருந்துருக்காங்கங்க. சிலபஸ் நெறைய சிலபஸ் இருக்கு. இத நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆ அப்ளை பண்றதுக்கு ஒரு பெட்டர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா மக்களே? இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் அப்படின்னு கிடையாதுங்க. இதே மாதிரி ரெகுலரா நெறைய வேலை வாய்ப்புகள் தான். நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி வீடியோஸ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நல்லபடியா வாழலாம். சரிங்களா மக்களே? மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே!